அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிபிசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபெஸ்டிவல் டைமில் கார் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருப்பாங்க. ஸோ அது எந்தெந்த மாதிரியான கஸ்டமர் வந்து எந்த ஐடியாவில் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு 4 டைப்பாக வந்து நம்ம கஸ்டமர்ஸை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொரு கஸ்டமர் எந்த மாதிரி ஐடியா பண்ணுவாங்கங்கிறது தான் இந்த முழு வீடியோவும். முக்கியமாக வந்து போன தடவை நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதாவது ஓல்டு ஸ்கிராப் வீடியோன்னு. அதில் கமெண்ட்ல வந்து பயங்கரமாக நம்மளை கழுவி ஊற்றி இருந்தீங்க. அதாவது ஒன்றிய அரசுன்னு இவர் எப்படி சொல்லலாம், ஒன்றிய அரசுன்னு சொல்றது வந்து தவறு அப்படின்னு. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதை வச்சு தான் நான் பேசியிருந்தேன். அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து புரிதல் வந்து ரொம்பவுமே வேற மாதிரி போயிருச்சு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க யாரோட மனதையும் புண்படுத்தாம தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் நம்ம பார்க்க போகிறதுல 4 டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைப் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிஷனுக்காக கார் வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து மகேந்திரா ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் புக்கிங் வந்து மகேந்திராலேயே வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ புக்கிங் எங்களுக்கு வந்திருக்குன்னு. பட் உண்மை என்ன அப்படின்னா 4 வருஷ கால அளவில் வந்து 50,000 யூனிட்ஸ் மட்டுமே தான் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கினா மகேந்திரா ராக்ஸ் கார் தான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு முயற்சி வச்சு அந்த காருக்கு வந்து புக் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸுக்கு வந்து வாழ்த்துக்கள். ரெண்டாவது டைப் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃபர்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அதாவது பொங்கல் ஆஃபரில் என்ன வருது, அதாவது 50,000 ஆஃபர் வருதா, தீபாவளியில் ஒரு 1 லட்சம் ஆஃபர் வருதா. ஸோ இந்த மாதிரி ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்து நல்ல ஆஃபர் வரும்போது வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஓலா வந்து ஓலா ஸ்கூட்டர் வந்து நிறைய பேர் வாங்கணும்னு வந்து முயற்சி பண்ணியிருப்போம், வாங்க முடியாமையும் கூட போயிருக்கும். பட் ஓலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓலா ஸ்கூட்டர் வந்து வாங்கினவங்க வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஓலாவினுடைய நிலைமை வந்து என்னன்னு தெரியல. எல்லாரும் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு ஓலாவும் ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கார் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் வந்து நம்மளால் வாங்க முடியல, பட் அதே கார் யூஸ்டு காராக கிடைக்கும்ல, அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர்ஸ் தான். அவங்கெல்லாம் மேக்சிமம் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவிலிருந்து எக்ஸ், அதாவது இது ஒரு ஆப், எஸ்ல இருந்து ஒய், இதுவும் ஒரு ஆப். இந்த மாதிரியான ஒரு ஆப் வந்து அதுலேயே வந்து அவங்க இப்போ காரை பார்த்துக்குவாங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்குவாங்க. எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த ஆப்லேயே வந்துடும். ஸோ அதை கைட் பண்ணி அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவங்கள கார் வாங்க வச்சுருவாங்க. உண்மையாலுமே வந்து நல்லா சேவிங்ஸ் பண்ணி கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற கஸ்டமர் இந்த 3வது டைப் கஸ்டமர்ஸ் தான். ஆமாங்க, நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. வந்து 4 டைப் கஸ்டமர், இவங்க தான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பைக்லேருந்து காருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஐடியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காருன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியமான கஸ்டமர். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1 லட்சம் ரூபாய், 75,000 ரூபாயில, ஒரு 50,000 ரூபாயில, ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளார
பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். இதில் 4 டைப்பான கஸ்டமர்ஸை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஷனுக்காக கார் வாங்குறவங்க. 2வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கஸ்டமர். 3வது டைப் கஸ்டமர் வந்து நியூ யூஸ்டு காரை வாங்குறவங்க. 4வது டைப் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி 4 டைப்பும் நான் சொன்னது வந்து ஏதோ ஒரு கிண்டலுக்காகவோ கேலிக்காகவோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி 4 டைப்பான கஸ்டமர்ஸ் தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விலையிலையும் சரி, அவைலபிலிட்டிலையும் சரி, குவான்டிட்டிலையும் சரி, ஆஃபர்ஸ்லையும் சரி, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கார் கம்பெனிஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சேலை வந்து பார்க்கலாம். 1 லட்சம் கோடி ரூபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காரினுடைய ஸ்டாக் இருக்குது. அதாவது நிறைய கார் கம்பெனிஸ் வந்து டாப் 10 பிராண்ட்ஸுமே வந்து நிறையா காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக்காக வச்சுருக்காங்க. இன்னும் கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கார் மேனுஃபேக்சர்கள்லாம் ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த மீடியம் கஸ்டமர்ஸையும் சரி, இந்த லோ பட்ஜெட் கஸ்டமர்ஸையும் சரி ஒரு புது கார் வாங்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.